திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 73 மதுரை காண்டம் திருமணப்படலம் பகுதி 11. அண்ணலாகிய சோமசுந்தர பெருமானும் ஸ்ரீ மீனாட்சி அம்மையாகிய தடாதகை பிராட்டியாரும் திருக்கல்யாண மேடையிலே வீற்றிருந்து அருளுகின்றனர். வந்திருந்த எல்லோரும் கண் இமைக்காமல் எப்பொழுது எம்பெருமான் எம்பெருமாட்டியின் திருக்கல்யாண கோலத்தை காண்போம், திருக்கல்யாண நிகழ்ச்சியை காண்போம் என்று தவம் கிடக்கின்றார்கள். அப்பொழுது சக்கரத்தை ஏந்திய அழகிய கையை உடைய விஷ்ணு பொன்னாலான கரகத்தில் நிறைந்த நீரினால் சிவபெருமானது சிவந்த திருவடிகளை விளக்குகின்றார். சந்தனத்தையும் குற்றமற ஆராய்ந்த மலரையும் மனம் வீசும்படி சாற்றுகின்றார். தூபத்தையும் தீபத்தையும் விதிமுறைப்படி சுற்றி அன்போடு சிவபெருமானின் திருவடிகளுக்கு அர்ச்சனை செய்து சிவபெருமானுடைய நிறைந்த திருவருளை அடைந்து நிற்கின்றார். முன்பொரு சமயம் விஷ்ணு வராக வடிவம் எடுத்து அண்ணாமலையாராக நின்றருளிய எம்பெருமானின் திருவடியை காண்பதற்கு வெகு தூரம் குடைந்து சென்றும் தரிசிக்க முடியவில்லை. அந்த குறை இப்பொழுது எம்பெருமானால் தீர்த்து வைக்கப்பட்டது. லக்ஷ்மி தேவி தண்ணீர் வார்க்க நாராயணன் பரமேஸ்வரனுடைய திருப்பாதங்களை அலம்பி புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து நிம்மதி அடைந்தார். வைகுந்தம் முதலிய விண் உலகில் உள்ளவருள் அவர்களுக்கெல்லாம் ஒப்பற்ற கடவுளாக இருக்கின்ற முதலாயிருக்கின்ற பிராமணனாகிய சிவபெருமானது திருவடியை விளக்கிய பாத தீர்த்தத்தால் பிரம்மனும் திருமாலும் முனிவர்களும் இந்திரன் முதலான தேவர்களும் நந்தி நாயனாரும் அவரை அடுத்த சிவகணத்தவர்களும் மற்றைய அடியவர்களும் அத்தீர்த்தத்தை உள்ளும் புறம்பும் நனைத்து தம்மை புனிதமாக்கினார்கள். அவ்விடத்தில் நின்ற திருமால் ஆகிய விஷ்ணு சிவபெருமான் எம்பெருமான் சோமசுந்தர பெருமானின் சிவந்த திருக்கரத்தில் தாமரை மலரில் மலர்ந்த ஒரு காந்தள் மலரை போன்ற தடாதகை பிராட்டியாரின் திருக்கரங்களை வைத்து தமது திருவாய் மந்திரம் ஓத கரக நீர் கொண்டு தாரை வார்த்தார் மகாவிஷ்ணு. தேவர்கள் எல்லோரும் வணங்கி புஷ்ப தாரை சொரிந்தார்கள். ரம்பை முதலான பெண்கள் ஆடினார்கள். வித்யாதரர்கள் அமுதம் போன்ற இசையை ஒரு பக்கம் பாடினார்கள். முனிவர்கள் ஹரஹர என்று கோஷித்து துதித்தார்கள். தேவர்கள் புலகமாகிய போர்வையில் பொதிந்தார்கள். சிவகணத்தவர்கள் தமது சிரங்களின் மேல் சிவந்த கைகளை கூப்பி அஞ்சலித்தார்கள். இன்னும் மற்ற தேவர்களும் மனிதர்களும் திருக்கல்யாண மகோத்சவமாகிய இன்பக் கடலில் அழுந்தினார்கள். சிவபெருமானுடைய திருவடியின் கீழே விழும்படி தேவர்களும் முனிவர்களும் தங்களது புனிதமாகிய நாவால் ஆசீர்வசனம் கூறுகின்றார்கள். குங்குமம் நீரில் கலந்த முத்தினை போன்ற வெள்ளிய அரிசியை வீசி அக்ஷதையை வீசி இன்ப வெள்ளத்தில் மூழ்கினார்கள். சிவபெருமானார் சாக்கிய நாயனார் அன்பால் தமது திருமுடி மேல் எறிந்த கல்லுக்கு கருணை கூர்ந்து முக்தியளித்த எம்பெருமான் அத்தகைய சிவபெருமான் தனது திருவடி கீழே அன்பால் தேவர்கள் முதலானவர்கள் வீசிய அக்ஷதைக்கு பரிசாக தேவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இன்பம் அளித்தார் என்றால் அது அருமை அன்று அல்லவா? அம்மை அப்பன் என்று மலரும் மணமும் போல தம்முள் பிரியாதவர்கள் தமது திருவருளாகிய விளையாட்டினால் அநேக நாட்கள் பிரிந்தவர்கள் போல நடித்து காட்டி நம் போன்றவர்கள் தரிசிக்கும்படி புலப்பட்டு நல்ல திருமணம் செய்தருள 3 உலகங்களும் கடைத்தேறின என்று எம்பெருமான் எம்பெருமாட்டியின் பெருமையை புகழ்களை பிரம்மன் முதலானவர்கள் தங்களுக்குள் சொல்லி துதிக்கின்றார்கள். அம்மையப்பன் என்று அவர்கள் பொருளால் ஒன்று, அவர்களே குணகுணியாக வியாபக வியாபியமாக தாதான்மிய சம்பந்தத்தால் இவ்வுயிர்களை ரட்சிக்கும் பொருட்டு திருவுள்ளம் கொண்டு திருவருள் செய்கின்றார்கள். மூவகை அணுக்களான விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் முதலான ஆன்ம கோடிகளுக்கு தனு முதலானவற்றை முறைப்படி விரித்து கூட்டி உபகரிக்கும் பொருட்டு எல்லாம் வல்ல சிவபரம்பொருளே சிவசக்தியாகியும் அம்முறைப்படி சக்தியின் வழி ஒடுக்கி
அச்சக்தியையும் தன்னில் வேறின்றி சக்தி சிவமாகியும் தான் நிற்றலால் அம்மையும் அப்பனும் என இங்கே திருக்காட்சி தருகின்றார்கள். எனவே சொல்லிலே வேறுபாடு அம்மை அப்பன் என்று சொற்களில் வேறுபாடு இருக்கின்றதே தவிர பொருளில் ஒரு வேறுபாடும் இல்லை. ஆன்மாக்கள் உய்வதற்காக தம்முள் பிரிந்து பின்னர் கூடினது போல தம் அருள் விளையாட்டால் இவ்வாறு திருமணக் காட்சி தருகின்றார்கள் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும். விருப்பம் செய்யும் காமதேனுவின் இனிய பாலும் கற்பகம் தந்த வாழைக்கனியும் நெய்யும் சர்க்கரையும் கலந்த நாவிற்கு சுவையை தரும் இந்த நறுமணம் கமழும் மதுபர்க்கத்தை சிவந்த பொன்னாலாகிய இரத்தின அழுத்திய வட்டமாகிய திண்ணிய கால் அமைந்த கலத்தில் சமர்ப்பித்து கொன்றை மாலை அணிந்த சிவபெருமானை இந்த திரு அமுதை திருக்கை தொட்டு அருள்க என்று விண்ணப்பித்தார்கள் எல்லோரும். திருக்கை தொட்டு அருளுக என்பது சைவ பரிபாஷை. எம்பெருமானும் அவர்களின் விண்ணப்பத்தை ஏற்று திருக்கை தொட்டு அமுது செய்து அருளினால் போல அஷ்டமூர்த்தியாகிய சோமசுந்தர கடவுள் மனம் மகிழ்ந்து வாசனையோடு மலர்ந்த ஆம்பல் போன்ற சிவந்த வாயை குவித்து ஒளிர்கின்ற புன்னகை செய்து அருளினார். தவத்தால் உயர்ந்தவர்களாகிய சப்தர்ஷிகளின் பத்தினிமார்களும் செந்தாமரை வெண்தாமரை மலர்களில் வசிக்கும் திருமகளும் கலைமகளும் ஆகிய இருவரும் மங்கள வாழ்த்து பாடல் பாடத் தொடங்குகின்றார்கள். பிரம்மன் தன்னுடைய புத்திரர்களாகிய சனகர் முதலியவர்களோடு ஒரு சேர இருந்து அக்னிதேவனானவன் 7 நாக்குகளை கொண்டு நாவால் சுவை பார்க்கும்படி சிறுக்கு சிறுவங்களால் நறுமணம் கமழும் நெய்யை நிரப்பி வார்க்கின்றார், வேள்வி வளர்க்கின்றார். சிவந்த அக்னிதேவன் பிரம்மா கொடுத்த ஆகுதியை நிரம்ப உண்டு வலஞ்சொலித்து ஓங்கி வயிறு மேடிட்டு தேக்கெறியும் ஓசையைப் போல சடசட என்று ஒலித்து ஓங்கி எழுந்தான். 4 புறங்களிலும் 4 வேதங்களும் ஒலிக்கவும் பல வாத்தியங்களும் சங்கங்களும் முழங்கவும் சிருஷ்டித் தொழிலில் தேர்ந்த பிரம்மன் வேதம் கூறுகின்ற முறையால் திருக்கல்யாணச் சடங்குகளை குறைவின்றி செய்கின்றார். இருவகை பற்றான அகப்பற்று புறப்பற்று இதனை விட்ட சிவ யோகிகளுக்கே மோட்சமருளும் பரமயோகியாகிய சோமசுந்தர கடவுள் எம்பெருமாட்டியின் திருக்கழுத்தில் மங்கள சூத்திரம் என்ற திருமாங்கல்ய திருநாணை சாற்றி எல்லா அண்டங்களையும் பெற்றருளிய தடாதகை பிராட்டியாருடைய சிவந்த திருக்கரங்களை பற்றியருளினார் சோமசுந்தர கடவுள். அக்னிதேவனும் தானே, அக்னி வளர்ப்பவனும் தானே, ஹவிசை ஏற்றுக்கொள்வனும் தானேயாகிய சோமசுந்தர கடவுள் உலகத்தில் உள்ளவர்கள் போகத்தில் மூழ்கும்படி புருஷ வடிவமும் பெண் வடிவமுமாகி திருக்கல்யாணம் முடித்து அருளினார். திருக்கல்யாணத்துக்குச் சான்றாகிய அக்னிதேவனும் அக்னியை வளர்க்கும் அந்தணனும் அந்த யாகத்தில் ஹவிசினை ஏற்றுக்கொள்ளும் தேவனும் தானாகவே இருப்பவர் எம்பெருமான். வேள்வியும் தானே, வேள்வி பொருள்களும் தானே, வெய்ய வேள்வி வேட்பவனும் தானே, வேள்விகொள் இறையும் தானே, வேள்வியின் பயனும் தானே என்பது விளக்கி எம்மான் வேள்விசை தீக்கையுற்றான் விளங்கருள் சக்தியோடும் என்று காஞ்சி புராணம் கச்சி மயான படலம் இதனை நன்கு விளக்குகின்றது. இனி தமது பத்னியாராகிய தடாதகை பிராட்டியாரோடு இளஞ்சந்திரனை அணிந்த ஜட்டாமுடியை உடைய சோமசுந்தர கடவுள் தமது திருக்கரத்தில் நல்ல நெல் பொறிகளை வாங்கி அக்னிதேவன் நாவில் பெய்கின்றார். எல்லாம் தாமேயாகிய தமது திரு உருவத்தை உணர்ந்த 4 வேதங்களை உணர்ந்த முனிவர்களுக்கு அவரவர்கள் தகுதிக்கு ஏற்ற தானங்களை கொடுத்து அருளுகின்ற சோமசுந்தர கடவுள் யாகத்தீயை வலமாக முறைப்படி பிரதட்சிணம் செய்து அருளுகின்றார். மங்கள தொழில்பட அலங்கரித்த சிவந்த பொன்னால் ஆகிய அம்மியின் மேல் சோமசுந்தர கடவுள் தமது மணாட்டியாருடைய திருவடி தாமரை மலரை சிலம்புகள் ஒலிக்க தம் திருக்கரத்தால் பற்றி மந்திரவிதியால் வைத்து புண்ணிய வடிவமாகிய வசிஷ்ட முனிவருடைய பத்னியாகிய அருந்ததி எங்கே என திருக்கண் நோக்கம் செலுத்த
அங்கே அருந்ததி அம்மையார் தமது சிவந்த கைகளை கூப்பி எதிரே வர அருந்ததி அம்மையார் மேல் திருவருள் பார்வை செய்து அருளுகின்றார் எம்பெருமான். வேதம் விதித்த நெறியிலிருந்து சிறிதும் தவறாமல் வழுவாமல் திருக்கல்யாண சடங்குகளையெல்லாம் நன்கு நிறைவு செய்கின்றார் எம்பெருமான். தாம் இயற்றிய வேத வழியை உலகத்தவர்கள் நன்கு பின்பற்றி நடந்து கடைத்தேற வேண்டும் என்பதற்காக தாம் இயற்றிய வேத வழியில் சொல்லப்பட்ட சடங்குகளை தாமே செய்து காட்டி அருளினார். ஒலிக்கும் கடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ளவர்கள் தெளிந்து உய்வதற்காக தாமே அவற்றை நடத்தி காட்டி கருணை செய்தார் எம்பெருமான். 4 வேதங்களும் ஒருங்கே கோஷிக்க முத்தினை போன்ற பற்களை உடைய பெண்கள் ஒரு பக்கம் வாழ்த்துப் பாடல் பாட காமனை எரித்தருளிய சோமசுந்தர கடவுள் அர்த்தச்சந்திரனை போன்ற நெற்றியை உடைய பிராட்டியாரோடு திருமண அறையில் புகுந்து அருளுகின்றார். சோமசுந்தர கடவுளுடைய திருமண கோலப் பொலிவை பார்த்து மனிதர்களும் கூட இமை கொட்டாமல் தேவர்களைப் போல இருந்தார்கள். எமது தந்தையாகிய சோமசுந்தர கடவுளுடைய முதிர்ந்த கிருபாநோக்கத்தை அடைந்தவர்கள் இம்மதுரை மாநகர் மக்கள் என்றால் இவர்கள் தேவர்களாலும் வணங்கி வழிபட்டு உபசரிக்கும் தன்மை உடையவர்கள் அல்லவா? மனிதர்கள் தேவர்கள் என்னும் வரம்பு கடந்தவர்களாகி திருக்கல்யாணப் பொலிவை தம் பிறவித் துன்பம் நீங்கும்படி பார்த்து எல்லோரும் எல்லா இடங்கள் தோறும் கலந்து நின்றார்கள். மயானத்து இடத்து திருக்கூத்து செய்தருளும் சிவபெருமானது திருவருட்பார்வையால் முக்தி அடைகின்ற காலத்தில் உயர்ந்தவர்கள் இழிந்தவர்கள் என்ற பாகுபாடு உண்டோ? நிச்சயமாக இல்லை. அதே போன்று திருக்கல்யாணத்தை தரிசிக்க வந்தவர்கள் எந்த பாகுபாடும் வேற்றுமையும் இன்றி ஒருவரோடு ஒருவர் கலந்து நிற்கின்றார்கள். திருக்கல்யாண மகோத்சவ களிப்பு ஆனந்தம் காரணமாக மக்களெல்லாம் தத்தமக்கு விதித்த இடங்களிலிருந்து வழுவி விரவி ஒருவரோடு ஒருவர் கலந்து நிற்கின்றார்கள். திருமால் பிரம்மன் முதலிய தேவர்களுக்கும் தம்மை புறம் சூழ்ந்த சிவ கணங்களுக்கும் எந்நாளும் அவர்தம்மினிருந்து நீங்காத சோமசுந்தர கடவுள் திருமண அறையில் இட்ட ஆசனத்திலிருந்து நீங்கி கல்யாண மண்டபத்தில் வந்து நவரத்தின கூட்டங்கள் இழைத்த சிங்காசனத்தில் வீற்றிருந்து திருக்கல்யாண மகோத்சவத்துக்கு அமைந்த வரிசைகளை அவரவர் தகுதிக்கு ஏற்ப செய்து அருளுகின்றார். பிரம்மனும் திருமாலும் இன்னும் மற்றைய தேவர்களும் அவரவர்கள் தங்களுக்குரிய நாடுகளாகிய பதங்களுக்கு செல்வதற்கு சோமசுந்தர கடவுள் இனிய திருமுகத்தோடு விடை கொடுத்து அருளுகின்றார். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணத்தில் பிரம்மதேவன் வேள்விச் சடங்குகளை செய்தார் என்று வருகின்றது. திரு ஆலவாயுடையார் திருவிளையாடல் புராணம் என்று மற்றொரு திருவிளையாடல் புராணம் இருக்கின்றது. அதில் முருகக் கடவுள் திருமணச் சடங்கினை நடத்தி வைத்தார் என்றும் திருமணம் பங்குனி உத்திரத்தில் நிகழ்ந்தது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இதனால் முருகக் கடவுளுக்கு ஷடங்கு கந்தன் என்ற திருநாமமும் வழங்கப்பட்டது. ஷடங்கு கந்தர் திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளிய ஸ்ரீ கல்யாண சுப்பிரமணிய கடவுள் என்றும் கூறுகின்றனர். இவ்வாறு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இனிதாக நடைபெறுகின்றது. இன்று வரையும் மதுரையில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சித்திரை திருவிழாவில் 10வது நாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும். இத்திருவிளையாடல் புராணத்தில் நாம் காண்கின்ற திருவரலாற்றின்படியே உற்சவத்தின் 8வது நாள் அருள்மிகு மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம். அதில் இத்திருக்கோயில் நிர்வாக தலைமை அதிகாரி பாண்டிய மன்னனாகவும் தலைமை கணக்கர் பாண்டிய அமைச்சராகவும் வேடம் புனைந்து செங்கோலை மீனாட்சி அம்மனிடம் கொடுக்கும் நிகழ்வு நடைபெறும். அன்று முதல் சித்திரை வைகாசி ஆனி ஆடி என்று 4 மாதங்களுக்கு ஸ்ரீ மீனாட்சி அம்மையின் ஆட்சி நடைபெறுவதாக மரபு. 9வது நாள் திருவிழாவில் மீனாட்சி அம்மன் திக்விஜயம், அஷ்டதிக் பாலகர்களை முறியடித்த திருக்காட்சி நிகழ்த்தப்படும். அதன்படி கீழமாசி வீதியில் இந்திரன், தெற்கு மாசி வீதி சந்திப்பில் அக்னி, தெற்கு மாசி வீதியில் யமன், தெற்கு மேல மாசி வீதி நிருதி, மேல மாசி வீதியில் வருணன், மேற்கு வடக்கு மாசி வீதிகளின் சந்திப்பில் வாயு,
வடக்கு மாசி வீதியில் குபேரன், வடக்கு கிழக்கு மாசி வீதிகளின் சந்திப்பில் ஈசானனையும் வெற்றி கொண்டு பின் நந்திதேவரையும் மீனாட்சி அம்மை வெற்றி கொள்கின்றாள். பின் சொக்கநாதரே போருக்கு வர அவரை கண்டவுடன் தடாதகை பிராட்டியான மீனாட்சி நாணம் கொள்ள 3வது ஸ்தனம் மறைவதாக ஐதீகம். தொடர்ந்து 10வது நாள் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் மேற்கு ஆடிவீதி வடக்கு ஆடிவீதி சந்திப்பில் அமைந்துள்ள மண்டபத்தில் நிகழ்த்தப்படும். இவ்விழாவில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியரும் பவளக்கனிவாய் பெருமாளும் கலந்து கொள்வர். இந்நிகழ்ச்சியில் குலசேகர பட்டர் வழி சிவாச்சாரியார் சுந்தரேஸ்வரராகவும் உக்ரபாண்டிய பட்டர் வழி சிவாச்சாரியார் மீனாட்சியாகவும் வேடமேற்று மாலை மாற்றி திருக்கல்யாண காட்சியை நிகழ்த்துகின்றனர். பிறகு மீனாட்சி அம்மனுக்கு மங்கள நாண் அணிவிக்க பெறும். பிரியாவிடை அம்மனுக்கு பொட்டும் மாங்கல்யமும் அணிவிக்க பெறும். தொடர்ந்து திருமணச் சடங்குகள் நடைபெறும். மதுரையில் நாயக்கர் காலத்திற்கு முன்னதாக திருத்தேர் உற்சவமும் திருக்கல்யாண உற்சவமும் தை மாத மக நட்சத்திரத்தில் துவங்கி நடந்து வரும் மாசி மண்டல உற்சவத்தில்தான் நடந்து வந்தன. சித்ரா பௌர்ணமி தினத்தில் மதுரை மாநகரில் ஓடும் வைகை நதிக்கு எழுந்தருளி காட்சி தரும் கள்ளழகர் பெருமான் மதுரைக்கு மேற்கில் இருக்கும் தேனூர் என்ற சிறு கிராமத்தின் வழியாக ஓடிவரும் இதே வைகை நதியில் எழுந்தருளி காட்சி தந்து வந்தார். மாசி மாதம் அறுவடைகள் பூர்த்தி பெறாத நிலையில் அம்மை மீனாட்சிக்கும் ஸ்ரீ சொக்கநாத பெருமானுக்கும் நடக்கும் திருக்கல்யாண விழாவையும் திருத்தேர் விழாவையும் தொடர்ந்து காண வர இயலவில்லையே என்ற வேளாண் பெருமக்களின் குறையை நீக்க வேண்டும் என்றும் திருமலை நாயக்க மன்னர் நினைத்தார். அவர் எண்ணத்தின் பூர்த்திதான் இன்று ஸ்ரீ மீனாட்சி அம்மை திருக்கல்யாண விழாவும், அதனைத் தொடர்ந்து திருத்தேர் உலாவும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கள்ளழகர் வைகை காட்சியும் ஆகிய எல்லா விழாக்களையும் ஒருங்கே சித்திரை மாதம் தரிசிக்கின்ற இந்த மரபு ஏற்பட்டது. இச்சித்திரை திருவிழாவும் 12 நாட்களிலும் மாசி வீதியிலேயே ஸ்ரீ மீனாட்சி சொக்கேச பெருமான் எழுந்தருளுவார்கள். இனி எல்லோரும் அவரவர்கள் பதங்களுக்கு செல்ல சோமசுந்தர பெருமான் சௌந்தர பாண்டியனாக முடிசூட்டிக் கொண்டு அரசாட்சி என்பதனை எப்படி நடத்துவது என்று தாமே நடத்தி காட்ட இருக்கின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.